Question number 1. 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் xோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விகித சமம் அப்படின்னா எப்படி எழுதுறோம்னா a/b as c/d. ஏக்கு b எப்படியோ அதே மாதிரி cக்கு d. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அதே வரிசையில் பயன்படுத்தி. அப்போ இந்த இதை அதே வரிசையில் எடுத்துக்கிறோம். A வந்து 2, B 5, C வந்து x and D வந்து 20. இது எப்படி விகித சமம் அப்படின்னா எப்படி எழுதலாம்னா A into D is equal to B into C ன்னு எழுதலாம். Here A வந்து 2, D 20, B is 5 and C வந்து x. ஓகேவா? இப்போ xோட வேல்யூ தான் நமக்கு ஃபைண்ட் பண்ணுமா? அப்போ 2 into 20 40 equal to 5 equal to அந்த சைடு இருக்க 5 இங்கே வந்தால் டிவைடில் வரும். therefore இங்கே வந்து 1 5 is 5 8 5s are 40. x equal to 8. Question number 2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு டேர்ம் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 4 power minus 1 plus 4 power minus 2 plus 4 power minus 3 whole power 0. And second term 4 power minus 1 plus 4 power minus 2 plus 4 power minus 3 whole power 1. ஓகேவா? இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன இருக்கு? இந்த டேர்ம் பவரில் 0 இருக்குது. ஸோ எனிதிங் பவர் 0 வேல்யூ என்னென்னா 1. ஓகேவா? இங்கே நம்பர் என்ன நம்பர் இருந்தும் பவரில் 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 இன்டூ செகண்ட் டேர்ம் என்னது இன்வர்ஸில் இருக்கா 4 பவர் மைனஸ் 1ன்னு இருக்குது. அதை கீழே கொண்டு வரோம். ஓகேவா? தலைகீழாக எழுதுறோம். அப்போ 1 by 4 பவர் ப்ளஸ் 1ன்னு மாறிடும். ப்ளஸ் 1 by 4 பவர் மைனஸ் 2ங்கிறது கீழே வரும்பொழுது ப்ளஸ் 2ன்னு வந்துடும். ஓகேவா? ப்ளஸ் 1 by 4 பவர் மைனஸ் 3 கீழே வந்தால் 4 பவர் ப்ளஸ் 3ன்னு வரும். பவரில் 1. ஓகேவா? இங்கே 1 ஆயிடுச்சா ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ. இப்போ செகண்ட் டேர்மில் 1 by 4 ப்ளஸ் 1 by 4 into 4 என்னது 16 plus 1 by 4 cube வந்து 64. இப்போ 4 16 and 64க்கு LCM ஃபைண்ட் பண்ணுறோம். 4 ஆட் பண்ணுறதுக்காக 4 16 64க்கு LCM ஃபைண்ட் பண்ணால் 4 டேபிளால் அடிக்கலாமா? அப்போ ஒரு நாள் 4 4 16 16 நாள் 64. அகெயின் 4ல் போட்டால் ஒரு நாள் 4 4 16 திருப்பி 4 1 1 ஒரு நாள் 4. ஓகேவா? அப்போ 4 16 16 64 தான் நம்மளோட எல்சிஎம். இங்கே என்ன கிடைக்கும்? 64 தான் எல்சிஎம்மா. அப்போ 4ஓட எதை பெருக்குனா நமக்கு 64 கிடைக்கும்? 16. அப்போ மேலேயும் 16ஆல் பெருக்குனா 16 16 ப்ளஸ் இங்கே 16ஓட 4 பெருக்குனா நமக்கு 64 கிடைக்கும். அப்போ ஒரு நாள் 4 4. ஓகேவா? 64 தான் ஆல்ரெடி இருக்கா. அப்போ இந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இங்கே 16 plus 4 20 plus 1 21 by 64 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். 21 divided by 64. Question number 3. இரண்டு எண்களோட விகிதம் 3:4. மேலும் அதன் மீப்போவா அதாவது HCFோட வேல்யூ 4 எனில் அவற்றின் மீச்சீமா LCMோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது அதோட LCM தான் நமக்கு கேட்டிருக்காங்களா? LCM equal to HCF into product of two ratios. ஓகேவா? LCM தான் நமக்கு ஃபைண்ட் பண்ணுமா? அப்போ LCM is equal to HCFோட வேல்யூ என்ன 4 into product of two ratios 3 into 4 12. ஸோ LCMோட வேல்யூ என்ன 48. இப்படியும் ஃபைண்ட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா இங்கே வந்து ரேஷியோ வந்து 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்பராக நம்ம எப்படி எழுதுவோம்? 3x and 4xன்னு எழுதுவோமா? இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னென்னா HCF. ஓகேவா? HCF நம்ம கொஷினில் வந்து 4 அதை தான் நம்ம அதுதான் என்னென்னா அந்த எக்ஸோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3xஆ. இப்போ 3 into 4 equal to 12. செகண்ட் நம்பர் வந்து
4x xோட வேல்யூ என்னது 4. அப்போ 4 into 4 16. இதுதான் செகண்ட் நம்பர். நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்து HCF கொடுத்து LCM ஃபைண்ட் பண்ண சொன்னால் என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் two numbers is equal to LCM into HCF. So product of two numbers na 12 into 16 is equal to LCM நமக்கு தெரியாது, LCM into HCF ஓட வேல்யூ 4. இதை வந்து கேன்சல் பண்ணால் 4 4s are 16. அப்போ LCM ஓட வேல்யூ என்னது? 12 into 4 48. Question number 4. A equal to 26 na sun வந்து 27 எனில் கேட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ABCD எழுதிக்கலாம். ABCDEF GHIJKLMNOP QRSTUVWXYZ. A ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 26. இப்போ B வந்து 25, இங்கே 24, D 23, E 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, பின்னலேருந்து 1 வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, A வந்து 26 வரும். ஓகேவா? சன் வந்து என்னென்னா 27. எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க? எஸ்ஸோட வேல்யூ வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா S + U + Nன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது? 8. இப்போ 8 + U வந்து 6 + N 13. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 27 கிடைக்குதா? அதே மாதிரி தான் கேட்டும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ சியோட வேல்யூ என்ன? 24 + ஏவோட வேல்யூ 26 + T வந்து 7. ஓகேவா? அப்போ இதை ஆட் பண்ணால் 57. கேட்டோட வேல்யூ 57. 57 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். A is to B equal to 3 is to 7 மற்றும் B is to C equal to 7 is to 6 எனில் C மற்றும் A இவற்றின் விகிதம் காண்க. அதாவது C is to A ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கிவனில் A B C 3 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்களா? A is to B என்னது? 3 is to 7. B is to C வந்து 7 is to 6. இங்கே வேல்யூ இல்லைன்னா பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை போட்டுக்கலாம். இங்கே 7 அப்போ இங்கே 7 போட்டுக்கலாம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 7 3 21, 7 49, 7 42. நமக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? C is to A. C வந்து 42 and A 21. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு 21 21, ஈர் 21 42. அப்போது C is to A ஓட வேல்யூ என்ன? ரேஷியோ என்ன? 2 is to 1. அடுத்த கொஷின் என்னன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு காண்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2. இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த 2 7 14 23. அடுத்து இங்கே ஃபர்ஸ்ட்டு என்ன வேல்யூ வரும்னு ஃபைண்ட் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 + ஆட் நம்பராக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 5லேருந்து 2 + 5 தானே 7. இங்கே 7 வந்துருச்சா? அடுத்தது இந்த 7ஓட ப்ளஸ் 5க்கு அப்புறம் என்ன ஆட் நம்பரு? 7. அப்போ 7 + 7 14. ஓகே, 14 கிடச்சிச்சா? அடுத்து 14 + 7க்கு அப்புறம் 9. ஓகேவா? ஆட் நம்பர். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 23 நமக்கு கிடைக்கும். 23ஓட 11 ஆட் பண்ணால், ஆட் நம்பர் 11 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 34 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டு 34. அடுத்து இந்த எக்ஸ் லெட்டர்ஸாக கொடுத்துருக்காங்களா? நடுவில் XTPLன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ். ஓகேவா? எக்ஸுக்கு எத்தனை லெட்டர்ஸ் தள்ளி? 1 2 3 தள்ளி 4th லெட்டர் T கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது Tக்கு 1 2 3 லெட்டர் தள்ளி P கொடுத்துருக்காங்களா? அடுத்து Pக்கு 1 2 3 லெட்டர்ஸ்க்கு அடுத்து L கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? 1 2 3 லெட்டர்ஸ் தள்ளி H போடணும். ஓகேவா? இப்போ லெட்டர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் என்னது? இங்கே
2, 4, 12, 48ன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி 2 into 2 4ஆ 4ஓட 3m 2க்கு அப்புறம் 3 மல்டிபிள் பண்ணால் 12 கிடச்சிச்சா. அடுத்து 12ஓட 4 மல்டிபிள் பண்ணால் 48. அப்போ 48ஓட அடுத்த நம்பர் 5 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 240. ஓகேவா. 48 into 5 240. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னன்னா P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேவா. P வந்து 20 டேஸில் செய்கிறாரு அண்ட் Q வந்து 40 டேஸில். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கலாம். 20க்கும் 40க்கும் 2 டேபிளால் அடிக்கலாமா. 1 2 0 2 2 4 இங்கே 0. திருப்பி 2 டேபிளில் I2 10 5 20. அடுத்து 5 டேபிளில் அடித்தா 1 5 5 2 10. இங்கே 2 டேபிளில் அடிக்கலாம். 1 4 2 2 2 4 4 2 8 8 5 40. எல்சிஎம் வந்து 40. இப்போ P வந்து 40ல் 20. அப்போ வந்து இதை அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். Qவோட வேல்யூ என்னென்னா 40க்கு 40. அப்போ என்னென்னா 1 ஒரு நாளைக்கு 1 செய்வார். P வந்து 2 செய்வார். ஓகேவா. இங்கே வந்து 1 செய்வார். Q வந்து 1 செய்வார். அடுத்து என்னது சில நாள் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு அப்புறமா Q வேலையை விட்டு போயிருக்காரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு P வந்து 20 நாளில் செய்வார். Q வந்து 40 நாளில் செய்வார். ரெண்டுக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணி அவங்க 2 பேரும் எவ்வளோ செய்வாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா. 2P வந்து 2, Q வந்து 1. அப்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 செய்வாங்க. ஓகேவா. இப்படி 3 செஞ்சுட்டு வராங்க. அப்படி செய்யும் பொழுது Q என்பவர் சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ 2 பேரும் ஸ்டார்டிங்கில் 3 செய்கிறாங்க. செஞ்சிட்டே வரும் பொழுது Q வந்து ஒரு இடத்துல வேலையை விட்டு நின்றுறாரு. அப்படின்னா P மட்டும் 2 8 நாளைக்கு செய்வாங்க. ஓகேவா. 2 இப்போ 1 2 3 4 5 6 7 8 2 8 நாளைக்கு செய்கிறாங்க. ஓகேவா. அப்போ 16 8 2 எவ்வளோ 16 செஞ்சுருப்பாரு. மொத்தம் நமக்கு 40. ஓகேவா. மொத்தமாக நமக்கு 40 வரணும். ஓகேவா. அப்போ வந்து இங்கே 16. அப்போ 40லேருந்து 16 கழிச்சிட்டோன்னா 24. இப்போ இங்கே 3 3 3 3 நமக்கு என்ன வரணும்னா 24 வரணும். ஓகேவா. அப்போ எத்தனை 3 24 வரும் 8 3 24. அப்போ 8 நாள் செஞ்சால் தான் நமக்கு என்ன வரும் 24 இங்கே வரும். அப்போ தான் 24 + 16 கூட்டினா 40 மொத்தம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா. அப்போ 8வது நாள் தான் Q வந்து விட்டுட்டு போயிருப்பார் வேலையை. ஓகேவா. ஆன்சர் என்ன 8. அதாவது தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார்னா 8 நாட்களுக்கு பிறகு தான் Q வந்து 8 நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு நின்று இருப்பார். ஓகேவா. நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு நின்று இருப்பார். அடுத்த கொஸ்டின் என்னென்னா ஒரு எண் X ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 13ஆல் வகுப்படுமா. இங்கே இருக்கிற ஆப்ஷனில் 390 மட்டும் தான் 13ஆல் வகுப்படும். ஓகேவா. இந்த எண் 16 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது அதாவது எல்சிஎம் இதை கண்டுபிடிச்சிடலாம். 16 24 32க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். ஓகேவா. அப்போ 2ஆல் அடிக்கலாமா. 8 2 16 12 2 24 1 2 மீதி 1 6 2 12. அகைன் 2ஆல் அடித்தா 4 2 8 6 2 12 8 2 16. திருப்பி 2ஆல் அடித்தா 2 2 4 32 6 4 2 8. 2ஆல் அடிக்கிறோம் 1 2 3 3ஆல் அடிக்க முடியாது 3 அப்படியே போட்டுக்கிறோம் 2 2 4. 2ஆல் அடித்தா 3 4 2 2. இது 3ஆல் அடிக்கிறோம் 1 1 3 3 1. ஸோ 2 2 4 4 2 8 8 2 16 16 32 32 இன்ட்டு 3 என்ன கிடைக்கும் 96 கிடைக்கும் 96 கிடைக்கும். ஓகேவா.
இப்போ நமக்கு வந்து 96 நமக்கு ஆப்ஷனில் அந்த நம்பரே இல்லை ஓகேவா. அப்போ என்னது 96ஓட மடங்கை எழுதுகிறோம். 96 96 இன்ட்டு 2 வந்து என்னது 96 இன்ட்டு 2 6 2 12 2 மீதி 1 9 2 18 19 192 கிடைக்குமா. அதோட ஒரு 96 ஆட் பண்ணால் 8 288. அடுத்து இன்னொரு 96 ஆட் பண்ணால் மீதி 1 8 மீதி 1 384 கிடைக்குது ஓகேவா. இன்னும் 96 ஆட் பண்ணால் 400க்கு மேலே போயிடும். அப்போ நமக்கு இங்கே ஆப்ஷனில் அந்த 400 மேலேயே கிடையாது ஓகேவா. அப்போ 384 தான் இருக்குது. இந்த 390 எடுத்துக்குவோம் ஓகேவா. 390 இந்த நம்பராலலாம் இந்த 16 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்குமா ஓகேவா. அதுக்கு தான் நம்ம காமனாக என்ன எடுத்துருக்கோம் 96ன்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த 96ஆல் அடிக்கும்போது எத்தனை 4 × 96 384 கிடைக்கும். அப்போ நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் 6 கிடைக்குதா. மீதி என்ன கிடைக்குது 6 கிடைக்குது. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னது 390 தான் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின், ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வந்து வரல எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியும் ஓகேவா. அப்போ வந்து 80ங்கிறது வந்து 80 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது 100% ஓகேவா. 25% பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வரலை அப்படின்னா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. 100%ல் 25 போயிடுச்சுன்னா 75% பேர் வந்து வந்திருப்பாங்க. அந்த 75% தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. அப்போது இதை வந்து பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணலாமா. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 4 2 8 ஓகேவா. இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் இந்த சைடில் இருக்கிறதா கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா. இந்த கிராஸுக்கும் இந்த கிராஸுக்கும் எப்படி பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணணும் ஓகே. அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 4 2 8 I 2 10 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 மீதி 2 I 5 25. இப்போது இந்த கிராஸ்க்கும் என்னது மல்டிபிள் பண்ணுமா. அப்போ x = 15 × 4. அப்போ x = என்னது 5 × 60 ஓகேவா. வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை வந்து என்னது 60. அடுத்த கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இது எப்படி ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூக்கு 1 power 1 minus 1 equal to 1 power 1 1 minus 1 equal to 0 ஓகேவா. செகண்ட் வேல்யூ எப்படி 2 இங்கே 1 பவரில் இங்கே பவரில் 2 மைனஸ் இங்கே என்ன நம்பர் போடுறோம் அதே நம்பர் 2 ஓகேவா. 2 2s are 4 2 power 2 4 மைனஸ் 2 பண்ணால் நமக்கு 2 கிடச்சிடும். 2 வந்துருச்சா. அடுத்தது 3 cube ஓகேவா. இங்கே -3 பண்ணுறோம் ஓகே. 3 cube வந்து என்னது 9 3 3 9 9 3 27 -3 பண்ணால் நமக்கு 24 கிடச்சிருமா. இங்கே 24 கிடச்சிச்சு. அதே மாதிரி 4 power 4 -4 அடுத்துக்கு 4 power 4 என்னது 4 16 16 64 64 × 4 256 256 -4 வந்து நமக்கு என்ன 252 கிடச்சிச்சா. அடுத்தது 5 power 5 மைனஸ் இந்த நம்பர் அப்படியே போட்டுக்கணுமா 5 5 × 5 என்னது 5 வந்து 5 டைம்ஸ் போட்டோன்னா 5 25 25 125 125 × 5 5 25 5 மீதி 2 2 10 12க்கு 2 மீதி 1 ஒரு 5 625 ஓகே. இன்னொரு 5 போட்டோன்னா 25க்கு 5 மீதி 2 2 10 2 மீதி 1 6 5 30 1 31 ஓகேவா. 3125லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 3120 கிடச்சிருச்சு. அதே ப்ராசஸில் 6 power 6 மைனஸ் இங்கே இருக்கிற நம்பர் 6 வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணால் நமக்கு அடுத்து என்ன வேல்யூங்கிறது ஃபைன் பண்ணிடலாம் ஓகேவா. அப்போ 6 power 6 ஃபைன் பண்ணுமா. அப்போ 6 × 6 6 டைம்ஸ் போடணுமா 6 அப்போ 6 36 36 216 216 × 6 1296 × 6 ஓகேவா. இன்னொரு 6ஆல் மல்டிபிள் பண்ணுமா. அப்போ 46656லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 46650 நமக்கு கிடைக்கும் ஓகேவா. அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன 46650 ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் என்னென்னா
ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த 2 நம்பரையும் எடுத்து அதை வந்து சப்ராக்ட் ஓகேவா கண்டுபிடிச்சா அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் 2 வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா, இப்போ 6 - 4 வந்து நமக்கு 2 கிடைக்குமா? அப்போ இது ஒரு வேல்யூ. அடுத்து 4 - 1 கிடைக்காது. 1 - 2 வருமா? வராது. 2 - 2 0 வராது. 2 - 8 வருமா? வராது. 8 - 2 வராது. 8 - 7 1 வரும். 7 - 4 3 வரும். 4 - 2 2 வருமா? அப்போ இது ஒரு வேல்யூ, இது ஒரு இணை. ஓகேவா, இது ஒரு பேர், இது ஒரு பேர், 2 பேர். 2 - 1 1 கிடைக்கும். 1 - 5 நமக்கு கிடைக்காது, 4 தான் வரும். 5 - 3 வந்து என்னது? 2 கிடைக்குமா? அப்போ இது ஒரு பேர். 8 - 3 3 - 8 வருமா? வராது. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கு? 3 பேர். ஆன்சர் வந்து 3 பேர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ வந்து ராங்காக இருக்கிற சராசரி வந்து 78.4. ஓகேவா, அப்படின்னா ப்ளஸ் அதோட நம்ம என்ன பண்ணுறோம், 96ங்கிற மதிப்பு வந்து 69ன்னு போட்டுட்டோம். இப்போ 96லேருந்து 69 கழிச்சோன்னா ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அதையும் இதோட ஆட் பண்ணால் நமக்கு உண்மையான சராசரி கிடைச்சிரும். ஓகேவா, அப்போ கீழே எத்தனை மாணவர்கள்? 25 மாணவர்களுக்கு சராசரி ஃபைன் பண்ணுறதுக்காக. ஓகேவா, அப்போனா 78.4 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 96ல் 69 போச்சுன்னா 27 டிவைடட் பை 25. இப்போ இந்த 27 25 நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ ஓர் 25 25, ஓர் 25 25, பேலன்ஸ் 2 இருக்குமா? அதோட ஒரு 0 சேர்த்து இங்கே புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ 20 வந்து 25ல் அடிக்க முடியாதா? அப்போ இங்கே 0 சேர்க்குறோம். இன்னொரு 0 அகெயின் சேர்த்தா 200 வருமா? அப்போது 8 × 25 நமக்கு 200ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 78.4 ப்ளஸ் இது வந்து தவறான சராசரி, அதோட கரெக்டாக நம்ம போட்டது வந்து 1.08, கரெக்ட் பண்ணி போட்டது 1.08. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? உண்மையான சராசரி என்னன்னு கிடைச்சிடும். ஓகேவா, அப்போ 78.4ஓட 1.08 ஆட் பண்ணுறோம். 8 4 9 7 79.48 தான் உண்மையான சராசரி. நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3. ஓகேவா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன ரேஷியோவில் 5:3ன்னு இருக்காங்க. ஓகேவா, அதை நம்ம 500 300ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஒரு தேர்வில் 16% மாணவர்களும், ஓகேவா 16% மாணவர்கள் 8% மாணவிகள் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஓகேவா, அப்போனா நமக்கு பாஸ் ஆனவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து 100%ல் 16% போச்சுன்னா மீதி 84% வந்து பாஸ் ஆகிருப்பாங்க. ஓகேவா, கேர்ள்ஸில் 8% தான் ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ 92% வந்து பாஸ் ஆகிருப்பாங்க. இங்கே பாய்ஸ்க்கு 500 பேர் தான் 100%னா 84% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா பாக்ஸ் மெத்தடில். இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் x = 84 × 5ன்னு கிடைக்குமா? அப்போ x = 84 × 5, 5 20 மீதி 2, 8 5 40, 42 420 கிடைக்கும். ஓகேவா, அடுத்து கேர்ள்ஸுக்கு 300 பேர் தான் 100%, அதில் 92% எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் பண்ணும். இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ x = 92 × 3, 32 6 9 3 27 276ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ மொத்தம் பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸை சேர்த்து எவ்வளோ பேர் பாஸ் ஆகியிருக்காங்க? 696 பேர். மொத்தம் 800 பேரில் 696 பேர் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. அதோட பர்சன்ட் தானே நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 100 போட்டுக்கணும். அப்போ 0க்கு 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 8ஆல் அடித்தோன்னா 4 8 8, 8 8 64, மீதி 5 7 8 56. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 87% தான் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் பர்சன்டேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின்
DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்திருக்காங்க. ஓகேவா? I மற்றும் M ஆகியோர் மையத்திலும், ஓகேவா, ஐயும் எம்மும் சென்டரில் இருக்காங்க. F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும். அப்போ F வந்து முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, D வந்து இறுதியாக லாஸ்ட்ல இருக்காரு. G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமைந்துள்ளார். டியோட ரைட் சைடு இந்த சைடு, லெஃப்ட்டு இங்கிட்டு. அப்போ இடதுபுறத்தில் யார் இருக்கா? G இருக்காரு. அப்படியானால் எஃப்பின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார்? இப்போ இங்கே என்னெல்லாம் வந்துடுச்சு? நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து D, F, G, H, I and M. ஓகேவா? இல்லை நம்ம என்ன கொடுத்துட்டாங்க? F எழுதியாச்சு, I எழுதிட்டோம், M எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு, G தெரிஞ்சிச்சு, D தெரிஞ்சு, பேலன்ஸ் H மட்டும்தான் இருக்காங்களா? அப்போ F பக்கத்தில், Fஓட ரைட் சைடு வலதுபுறத்தில் யார் இருப்பா? H. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5 இருக்க நிகழ்தகவு. ஃபர்ஸ்ட் 2 முறையான பகடைகளை உருட்டுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 டைஸ் உருட்டும் போது 1,1, 6,6. 2 பகடைகள் உருட்டும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்புலாம் இருக்கா? அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பெருக்கல் பலன் 4, ஓகேவா? அப்போ எதை பெருக்கலாம்? 4 கிடைக்கும், 1,4. இது வந்து எஸ்ஸோட வேல்யூ, ஓகேவா? எதெல்லாம் பெருக்கணும் நமக்கு கிடைக்கும்? 4, 1,4, 2,2. வேற எதை பெருக்கணும்? 4,1. இப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து என்னன்னா 3, ஓகேவா? அடுத்து அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5 இருக்க நிகழ்தகவு. வித்தியாசம் 5 இருக்கணுமா? ஓகேவா? இப்போ 6 - 1 5 கிடைக்குமா? அப்போ பின்னு எடுத்துக்கலாம். 1,6, 6,1. அப்போ 2 சான்ஸா? அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து என்னன்னா 2, ஓகேவா? அப்போ இங்கே வந்து பி ஆஃப் ஏங்கிறது என்னன்னா n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். அதாவது n ஆஃப் ஏ வந்து நமக்கு 3யா, 3 பை n ஆஃப் எஸ் வந்து என்னது? n ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னா 36 சான்ஸ் இருக்கும், ஓகேவா? n ஆஃப் எஸ், நம்பர் ஆஃப் எஸ் வந்து 36. அப்போ n ஆஃப் எக்ஸ் வந்து 36ஆ? பி ஆஃப் பி வந்து என்னன்னா n ஆஃப் பி பை n ஆஃப் எஸ், ஓகேவா? n ஆஃப் பி வந்து இங்கே என்னது? 2. n ஆஃப் எஸ் வந்து என்னது? 36. இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, அல்லது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 ஆர் அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5. அப்போ நமக்கு இங்கே ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், ஓகேவா? அதாவது பி ஆஃப் ஏவையும் ப்ளஸ் பி ஆஃப் பியையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகே, பி ஆஃப் ஏ வந்து நமக்கு என்னது? 3/36, ஓகேவா? 3/36. பி ஆஃப் பி வந்து 2/36. ஆர் கொடுத்தா ப்ளஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 5/36 கிடைக்குமா? இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அப்படின்னா 2ஓட எதிர்பக்கமாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன? அதான் கொஷின். 2ஓட ஆப்போசிட் நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் 2 டைஸை எடுத்துக்கலாம், ஓகேவா? அதில் ஒரு நம்பர், ஒரே ஒரு நம்பர் சேமாக இருக்கக்கூடிய 2 டைஸ். ஃபஸ்ட்டு 2ஐயும் பார்க்கும்பொழுது 2 சேமாக இருக்குது அண்ட் 3யும் சேமாக இருக்குது. ஸோ இதை விட்டுருவோம். அடுத்த 2 டைஸும் எடுத்துக்குவோம். எந்த நம்பர் மட்டும் சேமாக இருக்குது? 5ங்கிற நம்பர் மட்டும்தான் சேமாக இருக்கா? அந்த 5ங்கிற நம்பர் சேமாக இருக்குல்ல, அந்த நம்பர்லேருந்து இப்படி கிளாக் வைஸில் அந்த நம்பர்ஸை எழுதுகிறோம். 5, 4, 3, ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் டைஸில் 5 காமனாக இருக்கா? அதுலேருந்து கிளாக் வைஸில் எழுதுகிறோம். அப்போ 5, 2, 6. இப்போ 4க்கு 2ஓட எதிர்பக்கமாக இருக்கும் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. இப்போ 2க்கு நேராக என்ன இருக்குது? 4. இதுதான் வந்து 2க்கு எதிர்பக்கமாக இருக்கக்கூடிய நம்பர், ஓகேவா? எதிர்பக்கமாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 4. நெக்ஸ்ட் கொஷின், ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகை, ஓகேவா? ஏக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் 6 வருஷம் கழிச்சு, அதுவும் 8 வருடங்களில் பிக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2602இல் ஏ மற்றும் பியின் பங்குகள் எவ்வளோ? ஃபர்ஸ்ட்டு
2602 ரூபாய் இருக்குது. அதை வந்து 2 பங்காக பிரிக்கிறோம், ஏக்கும் பிக்கும். இவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, அதே 4% தான் பிக்கும். ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு? ஏ வந்து 6 வருஷத்துக்கு, பிக்கு வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 8 இயர்ஸ். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது 6 வருஷம் கழிச்சு ஏக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் பிக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்குமா? அப்படின்னா ஏபியோட பங்கு என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏக்கும் பிக்கும் எவ்வளோ பங்கு 2602 பிரித்து கொடுத்துருப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ மொத்தம் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? கூட்டு வட்டியில் பி இன்ட்டு 1 ப்ளஸ் பிரின்சிபல், அசல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 நம்பர் ஆஃப் இயர்ஸ் என். ஓகேவா? இப்போ ஏக்கு எழுதலாமா? ஏக்கு வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது. எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் வந்து என்னது? ஆர் வந்து 4%. அப்போ 4/100. என் வந்து 6 இயர்ஸ். பிக்கு ஒரு 8 வருஷம் கழிச்சு பிக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும்னா பிக்கு வந்து என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கோம் நமக்கு தெரியாது. அப்போ ஒய் 1 ப்ளஸ் இங்கேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/100 எத்தனை வருஷத்துக்கு? 8 வருஷத்துக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸும் ஒய்யும் நமக்கு தெரியாது, ஒய்யை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இங்கே என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் 4/100 பவரில் 8 இருக்குமா? கீழே இது வந்து இந்த சைடு வரும்போது கீழே வரும். 1 ப்ளஸ் 4/100 பவரில் 6. ஸோ இதுக்கும் கேன்சல் ஆகினா மீதி 2 இருக்குமா? அப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 4/100 ஹோல் பவர் 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணால் 100 ப்ளஸ் 100 இன்ட்டு 100 ப்ளஸ் 4 பண்ணால் 104 கிடைக்கும். 104 டிவைடட் பை 100. 2 பவரில் அப்போ 2 டைம்ஸ் போட்டுக்கணும். இது ரெண்டையும் நமக்கு சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 26 டிவைடட் பை 25 கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் 26 டிவைடட் பை 25 வருமா? அப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 26/25 இன்ட்டு 26/25. எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 26 இன்ட்டு 26 என்னது? 676. 25 இன்ட்டு 25 625. எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 676 இஸ் டு 625. ரெண்டையும் ஆட் பண்ணால் 1301. ஓகேவா? இப்போது 1301ல் 676 எவ்வளோ அசல்? 2602 பிரிக்கிறோம். ஓகேவா? இவ்வளோ பங்கு 676ங்கிறது எக்ஸோட பங்கு. இதை வந்து போட்டோன்னா நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஏக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ வந்து 2 டைம் போட்டோன்னா 0 2 6 1 2 கிடைக்கும். அப்போ ஒரு டைம் இதை 2 இன்ட்டு 1301 வந்து 2602. ஓகேவா? 2 டைம்ஸ் வரும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இது 1352 கிடைக்கும். ஓகேவா? பிக்கு மொத்தம் 1301. ஓகேவா? இது ரேஷியோவில் தான் இருக்குது, நம்பரில் ஃபைண்ட் பண்ணுவோம். 625. ஓகேவா? அப்படின்னா 2602ல் அதோட பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். பியோட பங்கு இது 1 டைமா? இது 2 டைம், 1250. ஓகேவா? அப்போ ஏ 2602 2ஆக பிரிக்கிறோம், ஏக்கும் பிக்கும். ஏவோட பங்கு என்னென்னா 1352 அண்ட் பியோட பங்கு 1250.